ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சிஎம் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை கேட்டு பெற இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். நேபாளத்தில் மொத்தம் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்கிறார்கள்? இவர்களை மீட்டு கொண்டு வர தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன? நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் தமிழர்கள் உட்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரக்கூடிய செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் துயரமும் அடைந்தேன் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்ல அரசு உயர் அலுவலருக்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாரு. நேபாளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில அவர்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களது உறவினர்களுக்கோ தொடர்புகளுக்கு ஏதுவாக அவசர தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் மற்றும் நேபாளத்தில் இருக்கக்கூடிய தூதரகம் ஆகியவற்றின் வாயிலாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களுக்கு பாதுகாப்பான இருப்பதை உறுதி செய்து அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு விரைந்து தமிழகத்துக்கு அவர்களை அழைத்து வருவதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறாரு. உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல அவர்களை மீட்பதற்குண்டான நடவடிக்கைகளை ஏற்கனவே அரசு தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 57 தமிழர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு அங்கு ஏற்பட்ட இந்த பீரியட்ல அவங்க மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களை மீட்பதற்குண்டான நடவடிக்கைகள் தூதரக நடவடிக்கையாக தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.